வணக்கம், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரோஸ் எசன்ஸ் இல்லாம ரோஜா பூவை வச்சு எசன்ஸ் எடுத்து ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, அது எப்படி செய்யணுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். தண்ணி சூடாயிருச்சு, நம்ம ரோஜா பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சுருங்கி ரோஜா பூ சுருங்கி இந்த கலர் வரணும். அந்தோனையும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த கலர்ல இருந்துச்சு, இப்போ என்ன கலர்ல இருக்குன்ட்டு. இதை வடிகட்டி இறக்கிக்கலாம். ரோசா பூ 100 கிராம், அகரகர் தேவையான அளவு, சப்சா சீட்ஸ் 4 டேபிள் ஸ்பூன், பால் 1/2 லிட்டர், வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒவ்வொரு பீஸ், ஜீனி 200 கிராம். வாங்க, நம்ம ரோசா பூவை வச்சு எப்படி ரோஸ் எசன்ஸ் செய்யறதுன்னு பார்க்கலாம். வடை சட்டி சூடாயிருச்சு, நம்ம 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாயிருச்சு, நம்ம ரோஜா பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கேப்ல அகரகரை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம 1 டம்ளர் அதாவது 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அகரகரை சேர்த்துக்கலாம். இது எவ்வளவு நேரம் ஊறணும்னா ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இப்போதான் ரோஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எசன்ஸ் பிரிஞ்சு வருது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னும் நம்மளுக்கு திக் கலர்ல கிடைக்கணும். கொஞ்ச நேரம் வேகட்டும். நான் சொன்ன மெத்தட்லயே 1/2 லிட்டர் வச்சே பாயில் பண்ணுங்க. இல்லாட்டி தண்ணி உங்களுக்கு டக்குன்னு சுருங்கிரும். ரோஸ் கலர் உங்களுக்கு கிடைக்காது. இந்த இதை வச்சிங்கன்னா அப்படியே படிப்படியா ஸ்டெப்பா குறையும். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டார்க் கலர் வந்துகிட்டே இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு சுருங்கி ரோஜா பூ சுருங்கி இந்த கலர் வரணும். அந்தோனையும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த கலர்ல இருந்துச்சு, இப்போ என்ன கலர்ல இருக்குன்ட்டு. இதை வடிகட்டி இறக்கிக்கலாம். ரோஸ் எசன்ஸை இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. வாங்க, நம்ம ரோஸ் மில்க்கு பாலை ரெடி பண்ணிக்கிடுவோம். சட்டி சூடாயிருச்சு, நம்ம இந்த ஸ்டேஜ்ல பாலை சேர்த்துக்குவோம். 1/2 லிட்டர் ஊத்துங்க. நான் சொன்ன அளவுக்கு 1/2 லிட்டர் ஊத்துங்க, கரெக்டா இருக்கும். பால் இந்த அளவுக்கு பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு
ரெடி பண்ணி வச்சிருக்கிற எசன்ஸை சேர்க்கிறோம். எசன்ஸை சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லைட்டா கிளறி விடணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சப்ஜா சீட்ஸையும் அகரகரையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். நம்ம இந்த சப்ஜா சீட்ஸையும் அகரகரையும் ஏன் சேர்க்கிறோம்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, நல்லது. சேர்த்துக்கிடுவோம். நீங்க இதுல கூட ரோசாப்பூ எசன்ஸ் வாங்கி ரெட் கலரோ எல்லோ கலரோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, இயற்கையில என்ன கிடைக்கோ அதை வாங்கி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவோம். இதுதாங்க உங்களுக்கு நேச்சுரல் கலர். நீ ரோஜா பூ இன்னும் அதிகமா சேர்க்க 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 இன்னும் கலர் கொடுக்கும். இதுவே உங்களுக்கு போதுமானதுதான். ஜல்லி சேர்த்துக்கோங்க, அகரகரு, சப்சா சீட்ஸு சேர்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க. வாங்க நம்ம ரோஸ் மில்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அவ்வளவு அருமையா இருக்குங்க. உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஐஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஐஸ் எடுத்து சப்ஜா சீட்ஸும் அந்த ஜெல்லியும் அடிக்கடி வரும்போது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.